அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியாகியுள்ளது. திமுகவின் அடுத்தடுத்து முக்கிய புள்ளிகள் சிக்கியிருக்கும் நிலையில் பெரும் அதிர்ச்சி அளிக்கின்ற நிலையில் சற்று முன் பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போதைப்பொருள் கடத்தலில் சிக்கும் அடுத்தடுத்த திமுகவின் முக்கிய புள்ளிகள் இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. காலையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 2 பேர்கள் சிக்கியிருந்தாங்களே திமுகவை சேர்ந்த ஜபார் சாதிக், இம்ரான் இருவரும் போதைப்பொருள் கடத்தலில் 50,000 கோடிக்கு மேலே பார்த்திங்கன்னா அதுக்கு சம்மந்தவுடைய போதைப்பொருள் ஸோ ரயில் சிக்கியிருந்த நிலையில் ஸோ அதிரடியாக அடுத்தடுத்த இம்ரான் சிக்கியிருந்த நிலையில் பார்த்திங்கன்னா திமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகளை தலைமையாக நீக்கியிருந்த நிலையில் ஸோ அடுத்தடுத்த அமைச்சர்கள் மீண்டும் இன்று பார்த்திங்கன்னா திமுகவை சேர்ந்த மாவட்ட விவசாய அமைப்பாளர் சிக்கியிருக்கும் நிலையில் பெரும் அதிர்ச்சி அளிக்கின்ற நிலையில் திமுகவை சேர்ந்த அனைத்து அமைச்சர்களும் ஸோ போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவதாகவும் ஒரு செய்திகள் வெளியேறும் நிலையில் பெரும் பரபரப்பை ஸோ ஏற்படுத்தியிருக்கு. இதனால் திமுக சேர்ந்த ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய கொலைகள் அடுத்தடுத்த தமிழகத்தில் நடந்துட்டு வருகின்ற நிலையில் ஸோ மீண்டும் போதைப்பொருள் கடத்தலையும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த திமுகவின் அமைச்சர்கள் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் திமுகவை சேர்ந்த பிரமுகர்கள் அதிரடியாக சிக்கியிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக திமுகவை சேர்ந்த சுந்தரபாண்டியன் அவர்கள் சிக்கியிருக்கும் நிலையில் அடுத்தடுத்து புகார்கள் எழுந்திருந்த நிலையில் மீண்டும் அதிரடியாக தமிழகத்தை சேர்ந்த சில அமைச்சர்கள் வீட்டில் ரைடுகள் நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கும் நிலையில் அதிரடியாக திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் சிக்குவார்கள் என போதைப்பொருள் கடத்தலில் சிக்கும் அடுத்தடுத்து திமுகவின் முக்கிய புள்ளிகள் ஸோ அதிரடியாக நீக்கம் நிரந்தரமாக தலைமை நீக்கியிருக்க நிலையில் அது பெரும் அதிர்ச்சியை சலிச்சிருக்கு. ஸோ இந்த நிலையில் திமுகவின் 3 முக்கிய போதைப்பொருள் கடத்தலிலிருந்து அதிரடியாக கைது செய்யப்பட்ட நிலையில் ஸோ அடுத்ததாக திமுகவுக்கு பெரும் இழப்பை ஸோ ஏற்படுத்தி வந்திருக்கு. இந்த நிலையில் போலீஸார் டெல்லி போலீஸ் பார்த்தீங்கன்னா அதிரடியாக விசாரணை நடத்தி வரும் நிலையில் திமுகவை சேர்ந்த மீண்டும் இதுக்கு அனைத்துக்குமே திமுகவை சேர்ந்த அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வெளிவட்டாரத்தில் பார்த்திங்கன்னா பேசப்பட்டு வருகின்ற நிலையில் பெரும் பரபரப்பை ஸோ ஏற்படுத்தியிருக்கு. இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி திமுகவின் முக்கிய புள்ளிகள் பார்த்திங்கன்னா அதிரடியாக நிறைய சூழல் சிக்கியிருக்காங்களே. இதனால் திமுகவை சேர்ந்த அடுத்த அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா அதிரடியாக திமுகவுடைய முதல்வராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை பார்த்திங்கன்னா ரைடுகள் நடத்த போகிறதாகவும் ஒரு செய்திகள் வெளியாக இருக்குது. ஸோ இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.